Hi friends, welcome. Welcome back to my channel. Stay tuned with Aki. So actually, almost more than 6 months என்னால் வந்து வீடியோ போட முடியல due to some personal reasons. So now I'm back. ஸோ இன்னிலேருந்து மோஸ்ட்லி வீக்லி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வரப்போகிற நாட்களில் எது மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அது தேவை அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் வாண்டட் வீடியோஸ் தான். லைக் புக்ஸ் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச புக்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் புக் தட் இஸ் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிட்டன் பை ராபர்ட் மர்ஃபி. இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம எப்படிலாம் நம்மளுக்கு நினச்ச நம்ம விரும்பின ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியும். ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் அதை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு 2 இருக்குது. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒரு ஓகே நான் இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதை ஒரு நாள் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். பட் வேறு சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது அதை அப்படியே நம்பும். ஸோ நீங்கள் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அடையலாம். ஐ மீன் நீங்கள் எதை சாதிக்க நினைச்சாலும் அதை சாதிக்க வைக்க முடியும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டால். ஸோ அதுக்கு சில ப்ராக்டிஸ் ஃபாலோ எல்லாமே வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஓவர் நைட்டில் நம்ம வந்து மிராக்கிள் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அடையலாம். மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால் மார்க்ஸ் ஹை ஸ்கோர்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், ஈவன் பிஸ்னஸில் வந்து நான் நினச்ச ஒரு ஹைட்ஸ் அடைய முடியல அப்படிங்கிற மாதிரி கரியர் க்ரோத், பர்சனல் க்ரோத், வாட்ஸ் எவர் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தாலும் அதிலேருந்து வெளியில் வந்து நீங்கள் நினச்ச ஒரு ட்ரீம் லைஃப் வந்து நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டில் கொடுத்துருக்குற எல்லா டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சில டெக்னிக்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது எப்படி ஒரு புக்குனால் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். சரி, என்னை பொறுத்தளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் புக்ஸ். ஏன்னா புக்ஸில் இருந்து நம்ம நிறையா விஷயங்கள் கற்றுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப்பை நம்ம எதிர்பார்க்காத லெவலில் ஹைட்ஸில் கொண்டு வந்து விடும். அதில் ஒரு மெயினான ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு? ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அது உங்களுக்கு நடக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நைட் தூங்க போகிறக்க முன்னாடி, ஸோ பிஃபோர் ஐம் டெல்லிங் தட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் 2 டைமில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி, மீன்ஸ் அப்படியே ஒரு ட்ரௌசி ஸ்டேட்டில் அப்படியே போய் படுத்துருப்போம் இல்லையா, அந்த டைமும் ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம் இல்லையா, அந்த டைமும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டினியூஸாக நினச்சிட்டு வந்து என்ன விஷயங்கள் பண்ணினாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஹைட்ஸ் வந்து நீங்கள் தொட முடியும். ஓகே, ஒரு சின்ன ஒரு ட்ரையல் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நைட் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ தோஜா வேக்கிங் அப் 6 o'clock, இல்லை நான் 5:30க்கு எந்திரிக்கணும், 5 o'clock, வாட்ஸ் ஓவர் நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அலாம் உங்கள் மொபைலை செட் பண்ணாதீங்க. பெட்டுக்கு போயிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆஃப் ட்ரௌசியில் இருப்பீங்களா, அப்போ வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. லைக் நாளைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு 5 o'clock எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 times நீங்களே மனசுக்குள்ளே அதை வந்து நினச்சிக்கோங்க. இல்லாட்டி மனசுக்குள்ளே ரிசைட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி நினச்சிட்டு ஜஸ்ட் அப்படியே போய் படுத்து தூங்கிடுங்க. ஐ சேலஞ்ச் யூ தட் நீங்கள் என்ன டைம் எந்திரிக்கணும்னு நினச்சிங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்கள அது எழுப்பிட்டுரும், அப்படி இல்லாட்டி ஆன் டைமுக்கு எழுப்பிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் யூ வில் கம் டு நோ த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுமா? ஸ்டே டியூன்ட் வித் ஹாக்கி அண்ட் லெட்ஸ் டுகெதர் சேஞ்ச் our life by knowing the techniques of the power of subconscious mind. So until that, stay tuned with Haki. Bye bye.